Hi guys, good morning. இன்னைக்கு நான் வந்து குரல் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து ஜம்முவில் இருக்கேன். ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து என்னெல்லாமோ பிளான் பண்ணி என்னெல்லாமோ போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் நாங்கள் காரை வந்து சர்வீஸில் விட்டுருக்கோம். இன்றைக்கி போய் காரை பார்க்கணும். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. பட்னி டாப் டு ஜம்மு வரைக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா லாரிக்கு ஈக்குவலாக நாங்கள் போயிட்டே இருந்தோம். எல்லா கார் வெஹிக்கிள் எல்லாமே குட்டி குட்டியாகவே தெரிஞ்சிச்சு. பட் அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து. பட் வந்து நீ ஸ்ட்ரெயிட்டாக நீ சர்வீஸ் போகணும். சர்வீஸ் போய் வண்டி என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஆக்சுவலாக நேற்றுக்கு ஆயில் லீக்கேஜ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன இஷ்யூ இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீ செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இண்டிகேஷனில் சென்சாரில் ஏதாவது பிரச்சனையா இல்லை சர்வீஸ் பண்ணதில் ஏதாச்சும் ப்ராப்ளமானு எதுவும் தெரிய மாட்டேங்குது. கைஸ் நாங்கள் வந்து இப்போது வந்துவிட்டோம். சர்வீஸ் வந்துவிட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஆயில் ரிங் கேப் இருக்குல்ல, அது மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு. வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். எப்போடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நானும் ஒரு 2 days ஆகிரும் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் சிம்பிளான வேலையாகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் வாக் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோமா, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வெயில் வேறு ஜம்முவில். டெலிவரி கொடுத்துட்டாங்க. தென் என்னென்னா இங்கே இங்கே வந்து சர்வீஸ் மேனேஜருக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து கேக்கெல்லாம் வாங்கி அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி அன்பிளான்டாக நிறைய விஷயம் நடந்திருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம். ஸோ இனி வெஹிக்கிள் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடித்ததும் அப்படியே கிளம்பி போயிடுறோம் தான். பட் ஆக்சுவலாக இங்கேருந்து காஷ்மீர் வந்து 8 hours ட்ராவல்னு சொல்கிறாங்க. 8 hours போயிடலாம் அப்படின்றாங்க. பட் தெரில. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை என்னென்னா, நாங்கள் வந்து ஆர்டிபிசிஆர் வந்து மண்டேலேருந்து எங்களுக்கு வேல்யூபிள். மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் தான். எனக்கு வெனஸ்டே ஆகிடுச்சு. ஸோ ஆர்டிபிசிஆர் முடிகிறதுக்குள்ளாடி நாங்கள் வந்து லேக்குள்ளாடி என்ட்ரு ஆகணும். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இல்லைனா நாங்கள் வந்து இன்னொரு வாட்டி வந்து ஆர்டிபிசிஆர் எடுக்க வேண்டி வரும். ஸோ அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நீ இப்போது நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்டிபிசிஆர் எடுக்கணும்னா இன்னும் கடுப்பாயிரம் மீன்ஸ் அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஆர்டிபிசிஆர். பட் இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். Get fitted over here and you can see the car will know that there is a weight on the road. Since you are in adventure tour, so I just இப்போ தான் வந்து லஞ்சுக்கு வந்திருக்கோம். பட் இதில் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. வழக்கம் போல் எங்கள் அண்ணன் வந்து கோப்ரோ மிஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அது எங்கே இருந்ததுன்னா ஷோரூமில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ கால் பண்ணி கேட்ட அப்புறம் தான் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹீரோ 8 அண்ணா அப்படி தான் மிஸ் பண்ணாங்க. இதேமாரி இதுவும் மிஸ் ஆயிரும்னு நினச்சேன். பட் நல்ல வேலை
அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வேறு என்ன பிரச்சனைனா இப்போ வந்து ஸ்ரீநகர் ரோடு ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க போல், ஏதோ சம் ஒர்க்காக என்னன்னு தெரில, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே பட்னிடாப்பில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த ரூமுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க. பெர்மிஷன் எங்களை அலோவ் பண்ணலை, ரூம் ஏதாச்சும் புக் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க, மற்றபடி அலோவே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க ரெசிப்ட் அனுப்பி அதுக்கப்புறம் தான் எங்களால் உள்ளே வர முடிஞ்சிச்சு. என்னன்னு தெரில, நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபுல்லாக பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, ஏகப்பட்ட தடங்கள். சரி இன்றைக்கி முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா அதில் பிளாக் பண்ணாங்க போலீஸ். தென் அதுக்கப்புறம் வர வழியில் கேமரா மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேமராவை தேடி, தென் அப்புறம் இப்போ கேமராவும் கிடச்சிடுச்சு, அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து லே அட்ரஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் லே தானே போகிறோம், லே அட்ரஸுக்கு கொரியர் பண்ணலாம், இல்லைன்னா வந்து வீட்டுக்கே அனுப்பிவிடலான்னு சொன்னாங்க. பட் அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதில் தான் கொஞ்சம் நிறைய வீடியோ எடுத்தேன், பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சை முடிச்சுட்டு நீ அப்படியே பட்னிடாப் தான் கிளம்புறோம். மறுபடியும் மாட்டிக்கிட்டோம். என்ன பிரச்சனைனா இங்கே ரோடு பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஜம்மு டு காஷ்மீர் போகிற ஒரு டனல் வந்து எல்லா வெனஸ்டேயும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ இன்றைக்கும் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அதனால தான் எங்களை அலோவ் பண்ணலை. அப்போது நாங்கள் எப்படியாவது போயிடலான்னு நினச்சோம், ஏன்னா ரூம் எல்லாமே புக் பண்ணிட்டோம் பட்னிடாப்பில். தென் அகைன் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, இப்போ இந்த ஏரியாவில் விடலை. இதை க்ராஸ் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். பட் ஆனால் எங்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக எல்லாமே ட்ரக் எல்லாமே இருக்குது. அதுவும் நாளைக்கு மார்னிங் தான் அவங்க வந்து ஓப்பனே பண்ணுவாங்களாம். அது 6 o'clock, மார்னிங் 6 o'clock. அப்போ அது வரைக்கும் எல்லா ட்ரக்குமே இங்கே தான் இப்படி இருக்கும். பெரிய தலைவலியாக இருக்குது. என்னன்னு தெரியல, நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக ஏதாச்சும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. நாங்கள் போட்ட ஒரு ஐட்னரி வேறு, இப்போ நடந்துட்டு ஐட்னரி வேறு. ஸோ பார்க்கலாம். அதான் நாங்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போது இங்கே தான் போவோம், நாளைக்கு இங்கே தான் போவோன்னு ப்ரெடிக்ட் பண்ணவோ ஃபிக்ஸ் பண்ணவோ செய்யலை. ஏன்னா பழகிடுச்சு, நாங்கள் என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் எப்படியும் அது வந்து சொதப்பிடும் அப்படின்னு. ஸோ இனி வர மாதிரி பார்த்துக்கலாம். செம்ம தலைவலி இதனால். டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்கா, கோல்டு வேறு பிடிச்சிட்டு. நான் அப்படியே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன், நடக்காது போல். நாளைக்கு எதுவும் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா 6 மணிக்கு தான் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா எல்லோரும் லைனப்பில் போவாங்க. அதுவும் இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ வெஹிக்கிள் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பட் நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு பிளானுமே இல்லை வேறு. எப்படியாச்சும் ஸ்ரீநகர் போகணும். இதில் எங்களுக்கு RT-PCR வேறு நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளாடி நாங்கள் லே என்ட்ராகலான்னு நினச்சோம். இனி மறுபடியும் RT-PCR எடுக்கணும். ஸோ பெரிய தலைவலியாக இருக்குது. தெரில, பார்ப்போம். எல்லாமே நன்மைக்கே நினைக்க வேண்டியது. நம்ம ஒன்று பிளான் பண்ண நமக்கு வேறு மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அப்படி இங்கே லோக்கலில் கேட்க போயிருக்காங்க, வேறு ஏதாச்சும் வே இருக்கா, ஏதாச்சும் வழி இருக்கா, எங்கேயாச்சும் ஷார்ட்கட் இருக்கான்னு சொல்லி கேட்க போயிருக்காங்க. பட் எனக்கு நம்ம இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா மேப்பில் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ஒரு வேயுமே காமிக்கலை. அதனால் இங்கே இன்றைக்கி உதம்பூர்லேயே ஸ்டே பண்ணிடலான் இருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்படியாச்சும் லே போயிடணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கும். என்னானாலும் சரி, கண்டிப்பாக எப்படியா லே போயிடணும். ஏன்னா வெஹிக்கிளில் பிரச்சனை வந்துச்சு, ரோட்டில் பிரச்சனை, அப்புறம் கோப்ரோ மிஸ் ஆச்சு. இப்போ கோப்ரோ அரேஞ்ச் பண்ணிட்டோம், அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக இனி லேக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க. இப்படி எக்ஸட்ரா ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது.
वो ये तो बेटा है ड्राई ड्राई होता है वैसे सोनदा भी ड्राई होता है நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு ஆமா சோன் பப்படி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்ல இது டேஸ்ட் நல்ல டேஸ்ட் கரெக்ட்டா சொம்மதி கொஞ்சம் வாங்க என்ன பேக் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குங்க कितना दिन रहेगा एक महीना रहता है ஒரு மாசம் இருக்குமா फ्रिज में नहीं रखना इसको फ्रिजல வைக்க கூடாது फ्रिजல வைக்காம ஒரு மாசம் கைஸ் நாங்கள் வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம் ஒரு வழியாக. அதுவும் எப்படியும் அந்த போலீஸ் அங்கங்களை அலோவ் பண்ணாங்க, அதனால் எப்படியோ வந்துட்டோம். ஃப்ரெண்டு போய் ரொம்ப நேரமாக பேசி கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க எங்கள் மேலே பரிதாபப்பட்டு விட்டுட்டாங்க. தென் என்ன பிரச்சனை என்னென்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெஹிக்கிள் ஃபுல்லாகவே ஜாம் ஆகி நிற்குது. ஏன்னா நாளைக்கு மார்னிங் 6 o'clock தான் டனல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாகவே இப்படி தான் அவங்க லாக் ஆகி நிற்பாங்க. காலையில் எங்களுக்கும் சீக்கிரம் போகணும். சப்போஸ் அவங்க பின்னாடி நாங்கள் போயிட்டோன்னா கண்டிப்பாக போய் சேர மாட்டோம், கண்டிப்பாக லேட் ஆயிரும், அது மட்டும் ஷுவர். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ வார வழியிலே பார்த்தோம், இந்த வேலையும் ஜஸ்ட் ஹைவேலையும் ஃபுல்லாக ட்ரக்கு, தென் இந்த வேலையும் ஃபுல்லாகவே வந்து ஃபியூல் டேங்க் ட்ரக் வந்து மொத்தமாகவே நிற்குது. டேங்கர்ஸ் எல்லாமே, ஃபியூல் டேங்கர்ஸ் எல்லாமே அவ்வளோ ரஷ்ஷாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ரக் இருந்திருக்கும் ஃபுல்லாக அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே சைடில் பார்க் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். எப்படி நாளைக்கு கண்டிப்பாக இதில் இருந்தோன்னா நாங்கள் கண்டிப்பாக மாட்டிடுவோம், அது அவங்களுக்கு கன்ஃபார்மாகவே தெரியும். தென் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஸ்பெஷல் பட்டிஷான் ஒரு ஸ்வீட்டு, ஸோ அதுவும் அப்புறம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் ஜஸ்ட் ரூமில் ரீச் ஆனோம். இனி கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்கி காலையில் ஒரு 5 to 6 o'clock இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நாளைக்கு காஷ்மீர் வந்து இந்த மாதிரி போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநகர் போகிறதுக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு டே 8, நாங்கள் வந்து டே 5 or 6 நாங்கள் அங்கே போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, வெஹிக்கிள் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. பட் என்ன நிறைய பேரை இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவுடியில் கூட இன்றைக்கி நம்ம இந்தியாவிலே 2 ரீஜனல் மேனேஜர்ஸ் தான் உண்டு, நார்த் அண்ட் சவுத். ஸோ அந்த நார்த்தில் உள்ளவங்களை என்னை மீட் பண்ணோம். ஸோ அவங்க மூலமாக கொஞ்சம் தகவல் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கிடச்சிச்சு. நாங்கள் ஏன்னா ரூஃப் டாப் பாக்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து டீட்டெயிலாக அதுக்காக ஒரு டீட்டெயில் சொன்னாங்க. ஸோ நாங்கள் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டோம், இவ்வளவு பண்ணியிருக்காங்களா அடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூஃப் டாப் பாக்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி டே நல்லாவே போச்சு. ஏன்னா காலையிலேருந்தே கொஞ்சம் வெஹிக்கிளும் எங்களுக்கு ஏர்லியாக கொடுத்தாங்க ரெடி பண்ணி. பட் இந்த ட்ரிப்பு மிஷன் வச்சுருக்கோம். ஸோ இது மிஷன் மாதிரி தான் இருக்குது சொல்லப்போனால். வேறு லெவல் வைபு. நாங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணோமோ அதை தாண்டி எங்களுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்த்தோம், இது என்ன ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே, see you all. குட் நைட்.